என்னோட ஸ்டைலில் பன்னீர் டிக்கா மசாலா இன்றைக்கி செய்து பார்க்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கணும். கேப்சிகம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். தக்காளியில் நடுவில் உள்ள விதை பகுதியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்ல பொடிசாக வெட்டணும். சாப்பரில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துக்கணும். 2 தக்காளி துண்டு துண்டாக வெட்டி எடுத்து வச்சுட்டு அதில் நடுவில் உள்ள விதை பகுதியும் இன்னும் 2 தக்காளியும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்காக தயிர், கடலை மாவு, எடுத்து வச்சுருந்த எல்லா பொடியையும் அதோடு சேர்க்கணும். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு வெட்டி வச்சுருந்த பன்னீரையும் அதில் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து 1 மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு வச்சிடணும். ஒரு ஃப்ளாட்டான பேனில் 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் போட்டு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் பொரித்து எடுக்கணும். அடிக்கடி கிளறி விட்டு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த கேப்சிகம், தக்காளி 2ஐயும் இதோட சேர்த்துட்டு அடிக்கடி கிளறி விட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். தக்காளியும் கேப்சிகமும் ரொம்ப வேகக்கூடாது. இன்னொரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலையும் சீரகமும் சேர்த்து தாளிச்சிட்டு அதோட வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயம் ரொம்ப கலர் மாற வேண்டாம். இப்போது கிரேவிக்கு தேவையான எல்லா பொடியையும் சேர்த்துட்டு அதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். இப்போது அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்து கட்டி விழாமல் நல்லா கலந்துட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தயிர், கசூரி மேத்தி, அதோட நல்ல பொடிசாக வெட்டின மல்லி இலையும் சேர்த்துறணும். நல்லா கலந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம்.
லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது பொரிச்சு வச்சுருந்த பன்னீர், கேப்சிகம், தக்காளி எல்லாத்தையும் கிரேவியோடு சேர்த்துடணும். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சா போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டியோடையும் நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டைலில் இப்போது பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆயிருச்சு.